ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். வணக்கம். செய்திச் சுருக்கம். பாஜவில் இருந்து கரு நாகராஜன் விலகல். பாஜவில் இருந்து விலகிய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை புதிய அரசியல் இயக்கம் துவங்கப் போவதாக அறிவித்தார். அடுத்து வரும் பொது தேர்தலில் இயக்கம் அரசியல் கட்சியாக மாற்றப்பட்டு போட்டியிடும் என்று தெரிவித்தார். தனது இயக்கத்தில் இணைவதற்கான இணையதள முகவரியையும் வெளியிட்டார். தற்போது வரை 7.80 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அதில் இணைந்துள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் பாஜவை சேர்ந்தவர்கள். இந்நிலையில் கரு நாகராஜன் பாஜவில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். மாநில துணைத் தலைவராக பதவி வகித்து வந்த அவர் அண்ணாமலை இயக்கத்தில் இணையப் போவதாகவும் கூறியுள்ளார். ஆற்றல் மிக்க துணிச்சலான தலைவர் அண்ணாமலை. யார் எப்போது தவறு செய்தாலும் அவர் சுட்டி காட்டுவார் என்றும் தெரிவித்துள்ளார். இதேபோல் கோவை மாவட்ட நிர்வாகிகள் பலரும் பாஜவில் இருந்து விலகி அண்ணாமலை இயக்கத்தில் இணைந்துள்ளனர். சவால்களை திறம்பட எதிர்கொள்ளும் இந்தியா. பிரதமர் மோடி பெருமிதம். குஜராத்தின் சூரத் நகரில் 18,800 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, சமீபத்தில் இங்கு மாவட்ட பஞ்சாயத்து, நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சிகளுக்கான தேர்தல் நடந்தது. அதில் குஜராத் மக்கள் பாஜவுக்கு அளித்த அபரிமிதமான ஆதரவு முந்தைய அனைத்து சாதனைகளையும் முறியடித்தது. இதனால் நான் மகிழ்ச்சியடைகிறேன். மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி ஆகிய இடங்களில் நடந்த தேர்தல்களில் பாஜ தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது. நாட்டின் சுயசார்பு பிரச்சாரத்தை தொடர்ந்து கேலி செய்யும் சில எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள் உள்ளனர். அவர்கள் நாட்டின் வளத்தை குறைத்து மதிப்பிடுகிறார்கள். இவர்கள்தான் இந்தியாவை எப்போதும் பிற நாடுகளை சார்ந்திருக்கும் நிலையில் வைத்திருந்தவர்கள். பிறரை சார்ந்திருக்கும் ஒரு நாடு தனக்குரிய உண்மையான வளர்ச்சி நிலையை ஒருபோதும் அடைய முடியாது என்பதை அவர்கள் மறந்துவிடுகிறார்கள். உலகம் முன்னெப்போதும் இல்லாத சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. உலகம் ஒரு பேரிடரை சந்திக்கப் போகிறது என்று நான் முன்னர் கூறியிருந்தேன். சமீப காலங்களில் நாம் அடுத்தடுத்து பல உலகளாவிய பேரிடர்களை கண்டு வருகிறோம். உலகம் முழுவதும் பெட்ரோல் விலையில் தொடர்ந்து ஏற்ற இறக்கங்கள் காணப்படுகின்றன. 140 கோடி இந்தியர்களின் கூட்டு முயற்சியால் ஒவ்வொரு நெருக்கடியையும் வலிமையுடன் எதிர்கொண்டு வருவது எனக்கு மிகுந்த மன நிறைவை அளிக்கிறது என பிரதமர் மோடி பேசினார். அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் ஜூலையில் அமலுக்கு வருகிறது. ஜூலை மத்தியில் அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் பகுதி அமலுக்கு வரும் என மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அறிவித்தார். இதுகுறித்து அவர் கூறியதாவது: அமெரிக்காவின் வர்த்தக அதிகாரிகள் குழு டெல்லிக்கு வந்திருந்தது. இந்த மாதம் 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை நாங்கள் மிகச்சிறந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தினோம். நிலுவையில் உள்ள அனைத்து பிரச்சினைகளையும் முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் நாங்கள் வேகமாக செயல்பட்டு வருகிறோம். ஜூலை மத்தியில் அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் பகுதி அமலுக்கு வரும். இது எங்கள் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் கட்டம் மட்டுமே. இந்த மாத இறுதியில் இன்னும் உயர்மட்டத்திலான அதிகாரிகள் குழு ஒன்று இந்தியாவுக்கு வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என அவர் கூறினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7.7% அதிகரிப்பு. இந்திய பொருளாதாரம் கடந்த மார்ச் மாதத்துடன் முடிந்த நிலையில் கடந்த நிதியாண்டில் 7.7% வளர்ச்சியடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: சர்வதேச அளவில் நிச்சயமற்ற பொருளாதார சூழல் நிலவினாலும் உள்நாட்டு பொருளாதார நடவடிக்கைகள் துடிப்புடன் இருந்ததால் பொருளாதாரம் நல்ல வளர்ச்சி கண்டுள்ளது. கடந்த மார்ச் மாதத்துடன் முடிவடைந்த நிலையில் இந்திய பொருளாதாரம் 7.7% அதிகரித்துள்ளது. இது முந்தைய நிதியாண்டில் 7.1% இருந்தது. 2025ஆம் ஆண்டில் ரூபாய் 299.89 லட்சம் கோடியாக இருந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2026ஆம் நிதியாண்டில் ரூபாய் 323.12 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது என கூறப்பட்டுள்ளது. பிரவீன் சக்கரவர்த்தி அறிவித்த புதிய கூட்டணி. வீரபாண்டியன் பாய்ச்சல். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தாவேக ஆதரவுடன் காங்கிரஸ் சார்பில் ராஜ்யசபா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கும் பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணியின் சார்பில் தான் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அக்கூட்டணியில் இடம்பெற்றுள்ளது போல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பெயரையும் குறிப்பிட்டுள்ளார். இது தவறானது. இத்தகைய கூட்டணி அமைப்பது குறித்தோ குறிப்பிட்ட இந்த வேட்பாளருக்கு ஆதரவு கேட்டோ யாரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை நாடவில்லை. அத்தகைய தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி பற்றி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதுவும் தெரியாது. தமிழகத்தில் கவர்னர் ஆட்சி, மறைமுகமான பாரதிய ஜனதா ஆட்சி அமைதிவிடக் கூடாது என்ற அடிப்படையில் தாவேகாவுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் ஆதரவளித்தது. பிரவீன் சக்கரவர்த்தி குறிப்பிட்டுள்ளது போன்ற ஒரு கூட்டணியில் நாங்கள் இடம்பெறவில்லை என வீரபாண்டியன் கூறியுள்ளார். தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழை. 4 மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை.
கேரளம் மற்றும் லட்சத்தீவுகளில் 4ஆம் தேதி துவங்கிய தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடலின் மீதமுள்ள பகுதிகளிலும் கேரளா, கர்நாடகா, தமிழகத்தில் சில பகுதிகளிலும் முன்னேறியுள்ளது. இதன் காரணமாக நாளை 6ஆம் தேதி கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மாவட்டத்தின் சில பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பூர், மதுரை, விருதுநகர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய அதிக வாய்ப்புள்ளது. ஒரு சில இடங்களில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. நாளை முதல் 11ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரியில் பல இடங்களில் லேசானது முதல் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் வரும் நாட்களில் வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையும். சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்சமாக 39 டிகிரி செல்சியஸ் மட்டும், குறைந்தபட்சமாக 30 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாக வாய்ப்புள்ளது. கேரளா, கர்நாடகாவை ஒட்டிய கடலோர பகுதிகள், லட்சத்தீவு, மாலத்தீவு ஒட்டிய பகுதிகள், மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் மணிக்கு 55 முதல் 60 கிலோமீட்டர் வரை சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் வரும் 9ஆம் தேதி வரை இந்த பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது.